Hello my dear பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு செஷன். ஓகே, யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 11th and 12th படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கிற 12th போர்டு எக்ஸாம் இருக்கு. ஸோ நீங்க படிக்கிறது எல்லாமே என்சிஇஆர்டி அப்படிங்கிற ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல when you are preparing for your exams in schools, நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஓகே டாபிக்லாம் நிறைய இருக்கு, படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, என்ன எழுதணும்னு தெரியாது, ஏதாச்சும் கான்செப்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஓகே, when you're going into an exam, எஸ் அது ஒரு காம்படிஷன் மாதிரி இல்லையா? ஸோ ஒரு காம்படிஷன் போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, அந்த எதிராளியோட வீக்னஸ் தெரியணும். Right? So you have to know what you are up against. Right? So நீங்க சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதும்போது what is NCERT, உங்க போர்ஷன்ஸ் என்னது, என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, what is the latest update, உங்க quest பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். யூ வில் நோ, ஓகே ஒரு பிளான் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும், அந்த பிளானை ஃபாலோ பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற சில விஷயங்கள் வந்து, ஒன்று நியூ என்சிஆர்டி சேஞ்சஸ், அதாவது பழைய என்சிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் இந்த வாட்டி வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது, அண்ட் ஹவு லக்கி யூ ஆர் அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் ரொம்ப நாளா என்சிஆர்டி ஒரே ஃபார்மேட்ல இருந்துச்சு, அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் சாப்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணல, நிறைய டாபிக்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணல. பட் இந்த வாட்டி நிறைய டாபிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க புது என்சிஆர்டியில். So then yes, you will realize how lucky you are. Next is your weightage. அதாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த சாப்டருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த சாப்டர் வந்து ஓகே இது வந்து கம்மியாக தான் மார்க்ல கேட்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி அந்த எதிராளியோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு பேட்டிலுக்கு போக முடியும். ரைட்? ஸோ யூ வில் டாக் அபவுட் போத் ஆஃப் தட் ஹியர். Now before we go into that, உங்க சீனியர்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, அதாவது நீட் ரிப்பீட்டர்ஸோட கோர்ஸ் அட்மிஷன் எல்லா இடத்துலையுமே போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அண்ட் ஜைலம்ல 3 சென்டர்ஸ் இருக்கு, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. இஃப் யூ ஹேவ் சீனியர்ஸ் ஆர் கசின்ஸ் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனிபடி ஓகே ஹூ இஸ் பிளானிங் டு ரிப்பீட் 1 year அண்ட் தென் நீ 2026 எழுதுற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா, ஓகே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மெகா அட்மிஷன் டே வரப்போகுது. அதாவது 1 day where we are focusing on maximum admissions. ஓகே, ஸோ அன்னைக்கு வந்து உங்க all your teachers everybody will be available. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கறதுக்கும் அட்மிஷனுக்காக ஒரு நாளைக்கு ஓகே we are spending 1 day entirely only for admissions. That is on 6th of June. ஓகே, 3 சென்டர்லயுமே 6th of June அன்னைக்கு நடக்க போகுது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லா அட்மிஷன்ஸ் மட்டும்தான். ஓகே, so there we are having our mega admission day on 6th of June in all 3 centers. யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு you share the word. Okay, right. So coming back to our topic, let's go into biologyல இருக்கிற key changes. Okay, class 11thல என்னென்ன டாபிக்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு, என்ன சாப்டர்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிளான்ட் பிசியாலஜி அப்படிங்கிற ஒரு யூனிட் எடுக்கும்போது ஓகே it is the most difficult unit for a lot of students. நிறைய பேருக்கு அதான் இருக்கலே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பிகாஸ் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஹெவி கான்செப்ட் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி மேம் இதெல்லாம் படிச்சுட்டு அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. பட் அதுல இருந்து ஓகே இஃப் யூ சி they have removed 2 chapters. Transport and plants full chapter வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சாப்டர் வந்து மினரல் நியூட்ரிஷன். ஓகே, இந்த 2 சாப்டருமே கம்ப்ளீட்லி ரிமூவ் ஆயிருக்கு. In your 12th board exam or in your 12th books, right? இந்த மாதிரி 2 சாப்டர்ஸ் இருந்துச்சு. நான்லாம் படிக்கும்போது அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. ஓகே, I will not even say that oh when I was a student அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். Yes, as recent as 2 years back students were studying these chapters and they were difficult chapters also. Right? அடுத்து digestion and absorption entire chapter has been removed. ஏன் தெரியல, ஒரு ஹியூமன் பிசியாலஜி யூனிட்ல ஹியூமனோட ஒவ்வொரு சிஸ்டம் பத்தியும் ஆர்கன் சிஸ்டம் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஏன் டைஜஷன் அப்சார்ப்ஷன் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எனக்கு அந்த லாஜிக் புரியல. பட் somebody has said it is not required for you guys, so fine.
நெக்ஸ்ட் ஓகே சாப்டர் 1 லிவிங் வேர்ல்டுல வந்து இது மொத்த சாப்டருமே ரிமூவ் ஆனது. இப்போ சில சாப்டர்ல குட்டி குட்டி டாபிக்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் வேர்ல்ட்ல டாக்ஸானமிக்கல் ஏஜ், மியூசியம்ஸ், ஜூலாஜிக்கல் பார்க்ஸ், ஹெர்பேரியா, பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ ரொம்ப கம்மினால அதை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஓகே பிளான்ட் கிங்டம்ல ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. எதனாலனா இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் பத்தி தான் நம்ம அடுத்து நிறைய சாப்டர்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். பீட் மார்ஃபாலஜி, எனாட்டமி, 12th படிக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பத்தி தான். ஸோ அந்த ஒரு 2 பேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு முன்னாடி, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. லைஃப் சைக்கிள் அண்ட் ஆல்டரேஷன் ஜெனரேஷனையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. சாப்டர் 5 மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. ஓகே அதுலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருந்துச்சு. ஒவ்வொரு பார்ட்டை பத்தி படிக்கும் போதும் அது வந்து மாடிஃபை ஆயிடுச்சுன்னா வேற ஏதாவது ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் லீஃப் எடுத்துட்டாங்க. ஃபபேசி அண்ட் லிலியேசி ஃபேமிலிஸையும் எடுத்துட்டாங்க. ஓகே ஸோ 3 ஃபேமிலிஸ் இருந்துச்சு இனிஷியலி, அதுல 2 ஃபேமிலிஸ் தூக்கிட்டாங்க. Alright, so these are the chapters and topics removed from class 11. Then anatomy of flowering plants அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்டர்ல secondary growth கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே secondary growth and dicot stem and roots ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி if you look at structural organization in animals, அதுல morphology and anatomy of earthworm and cockroach. அதாவது நீங்க இந்த டாபிக்ஸை படிக்கவே தேவையில்லை. அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக்ஸாக இருந்துச்சு, ரொம்ப ஹெவியான டாபிக்ஸாக இருந்துச்சு. அதை தான் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஈஸியான டாபிக்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணல. ஓகே தே வாண்ட் யூ டு நோ பெட்டர், தே வாண்ட் யூ டு லேர்ன் பெட்டர். மேபி தட் இஸ் வை. பயோமாலிக்யூல்ஸ்ல நேச்சர் ஆஃப் பாண்ட் லிங்கிங் மோனோமர்ஸ் இன் அ பாலிமர். ஓகே அதாவது வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் பாண்ட், ஒவ்வொரு மோனோமருக்கும் உள்ள இருக்கிற பாண்ட் என்ன, அதெல்லாம் தேவையில்லை. கான்செப்ட் ஆஃப் மெட்டபாலிசம் தேவையில்லை. மெட்டபாலிக் பேசிஸ் ஆஃப் லிவிங். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் க்ரூஷியலான டாபிக்ஸ் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே தென் சாப்டர் 15 if you see plant growth and developmentல photoperiodism, volatilization, seed dormancy அப்படிங்கிற குட்டி குட்டி 3 டாபிக்ஸ் இருந்துச்சு after learning about our plant hormones. ஸோ அதையெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. சாப்டர் 21ல நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தேவையில்லைன்ட்டாங்க. ஓகே சென்சரி பர்செப்ஷன் வேணான்ட்டாங்க. அண்ட் ஐஸ் அண்ட் இயர்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய டாபிக்கா இருந்துச்சு, அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டாபிக்ஸ் விச் ஆர் ரிமூவ்ட். அது அப்பாடா இதெல்லாம் இனிமேல் படிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து மொத்தமா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டடி தீஸ் ஃபார் எனி எக்ஸாம். ஓகே ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் தட் ஹஸ் பீன் ரிமூவ்ட். ரைட் என்ன இருக்கு அண்ட் வாட் இஸ் த வெயிட்டேஜ். ஸோ இங்க வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா தான் கொடுத்துருக்காங்க. வீல் சி வாட் ஆல் இஸ் தேர் இன் தி யூனிட். இப்போ டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் 15 மார்க், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் 10 மார்க்ஸ், இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சேர்த்து 10 மார்க்ஸ், செல் யூனிட் இருக்கு, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் 15 மார்க்ஸ், பிளான்ட் பிசியாலஜி 12 மார்க்ஸ், ஹியூமன் பிசியாலஜி 18 மார்க்ஸ், மொத்தமா சேர்த்து 70 மார்க்ஸ். ஸோ லெட்ஸ் லுக் அட் இட். 15 மார்க்ஸோட டைவர்சிட்டியில எந்தெந்த சாப்டர்ஸ் இருக்கு, லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மொத்தமா சேர்த்து we have 15 marks. Okay 15 marks of questions. Then structural organization ஓட 3 சாப்டர்ஸ் இருக்கு. மார்ஃபாலஜி, anatomy of flowering plants, structural organization, animals. இந்த 3 சாப்டருமே சேர்ந்து வெறும் 10 மார்க்ல தான் கேள்வி கேட்பாங்க. ஓகே சோ லோ வெயிட்டேஜ் இருக்கு யூனிட். செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் 15 மார்க்ஸ். இதுல ஆனா என்ன இருக்கு, 2 சாப்டர்ஸ் இல்ல 3 சாப்டர்ஸ் இருக்கு. ஒன்னு செல் யூனிட் ஆஃப் லைஃப், பயோமாலிக்யூல்ஸ், அதுல இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அண்ட் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். இது 3த்தையும் சேர்த்து we have 15 மார்க்ஸ். ஸோ இது கொஞ்சம் ஹெவியான சாப்டர்ஸ் தான், கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ஸ் தான், அண்ட் இதுல கொஞ்சம் வெயிட்டேஜும் அதிகமா இருக்கு. கண்டிப்பா இதோட எல்லா கான்செப்டையும் நல்லா நீங்க படிக்கணும். ஓகே this if you learn your 12th portion will also be easier. ஓகே இது வந்து ரொம்ப பேசிக்ஸ். பயாலஜில ஒரு ஃபியூச்சர், ஓகே ஒரு ஃபியூச்சர் நீங்க பாக்குறீங்க, be it in any way. ஓகே பயாலஜி ரிலேட்டடா உங்களுக்கு ஃபியூச்சர் செட் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு யூனிட் வந்து ரொம்ப பேசிக். ஓகே இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த 3 சாப்டருமே தெரிஞ்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிபடி.
So that is if you take botany in the future, zoology, biotechnology, bioinformatics, microbiology, அது ரிலேட்டடான எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே ஜெனட்டிக்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கனாலும் சரி, இப்போ if you're going into the medical field-ஆ இருந்தாலும் சரி, research field-ஆ இருந்தாலும் anything related to biology, okay, this is the base you have to form. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து தான் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் போர்டு எக்ஸாம் இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் 11th போர்ஷனுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வுட் ஸ்டில் ரிமைண்ட் யூ தட் மார்க் வாங்கினாலும் வாங்காட்டியும் இந்த போர்ஷன்ஸ் இதில் இருக்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் ஐ எம் சேயிங் மோர் தென் மார்க்ஸ், ட்ரை டு அக்வயர் நாலேஜ். நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், நெக்ஸ்ட் பிளான்ட் பிசியாலஜி 12 மார்க்ஸ். வெறும் 3 சாப்டர்ஸ் தான் இருக்கு. photosynthesis, respiration, plant growth and development. Okay, next we have animal physiology or human physiology. We have 18 marks. Okay, so high weightage இருக்கிற யூனிட் இது. பட் அதுல அத்தனை சாப்டர்ஸ் இருக்கு. breathing and exchange of gases, body fluids, excretory production and elimination, locomotion and movement, neural control and coordination, chemical coordination and integration. Okay, இதுல தான் digestion absorption வந்து எடுத்துட்டாங்க. மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் சேர்த்து we have 18 marks of questions will be asked. Alright? Yes. So class 11th ஓட முடிஞ்சிருச்சு. Class 12th ஓட பயாலஜில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Starting with what are the removed portions? Reproduction in organism full chapter போச்சு. Okay, strategies for enhancement in food production போச்சு. Environmental issues இது எப்படி யாருமே படிக்கிறது இல்லதான். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு 12th தான் அவங்க சாப்டர்ஸை ரிமூவ் பண்ணப்போ ஈஸியான சாப்டர்ஸை பார்த்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11th கூட சரி கஷ்டமான சாப்டர்ஸ் தான் ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கலாம். பட் 12th போர்ஷன்ல ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் தீஸ் ஃபார் ஆல் த சாப்டர்ஸ் வேர் யூ லைக் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ரிலாக்ஸாக கிளாஸ் எடுக்கலாம், ரிலாக்ஸாக உட்காந்து படிக்கலாம் அப்படிங்கிற சாப்டர்ஸ் தான் இது மூணுமே அது போச்சு. Let's look at the other topics. Okay, organisms and population, organism and environment, abiotic factors, responses to abiotic factors, adaptations எல்லாமே gone. Okay, then ecosystem ecological succession கிடையாது, nutrient cycle கிடையாது, ecosystem services அதாவது லாஸ்ட்ல இருக்கிற அத்தனை டாபிக்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, மேஜரா ecosystemனா என்னது, அதோட 4 pillars இருக்கு, அது என்ன அவ்வளவுதான் இருக்கு. Okay, that is the only portion you have it, ecosystem. Okay, so these are the removed topics. இதுல நம்ம weightage பாப்போமா, அதிகமா weightage இருக்கிறது genetics and evolution க்கு தான். Okay, again like I said, நீங்க வந்து பயாலஜில என்ன career or என்ன higher studiesக்கு பிளான் பண்ணீங்கனாலும் பயாலஜி பக்கத்துல நீங்க போறீங்க அப்படின்னா genetics and evolution is equally and much more important. அது எப்படி நம்ம இந்த செல் யூனிட் வந்து இம்பார்ட்டண்டா எடுத்தோமோ அதே மாதிரி this. Okay, because this is common. Genetics and evolution வந்து is common in both botany and zoology. So நீங்க எந்த வழி போனாலும் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு யூனிட்னு நம்ம சொல்லிக்கலாம். Okay, so you see reproductionல yes you have sexual reproduction in flowering plants, human reproduction, reproductive health. Okay, இது மூணுமே இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் தான். சேர்ந்து we have 16 marks worth of questions asking for the exam. அடுத்து genetics and evolutionல 3 சாப்டர். ஒன்னு principles and inheritance of variation, அடுத்து molecular basis of inheritance and evolution. இது எல்லாமே கஷ்டமான சாப்டர்ஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் லைக் ஐ செட் ரொம்ப கான்செப்ட் ஹெவியா இருக்கிற சாப்டர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்து 20 மார்க்ஸ் பக்கத்தில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரே யூனிட்ல இருந்து கேட்பாங்க. Yes, biology and human welfare, easy peasy chapters. Human health and diseases, easy. Microbes and human welfare, easy. இதே மாதிரி அந்த strategiesங்கிற சாப்டர் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது ரெண்டும் சேர்த்து 12 மார்க்ஸ் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஈஸிலி ஸ்கோர் பண்ண முடியாத சாப்டர்ஸ் தான் இது. Then we have biotechnology and its application. Again, 2 சாப்டர் தான், ஆனா 12 மார்க்ஸ் கேட்பாங்க. Okay, 12 marks worth of questions will come from this. So this is also important. Biotechnology principles and process, அதே மாதிரி இந்த biotechnology principles and processல என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதை எப்படி அப்ளை பண்றதுங்கிறது வந்து அடுத்த சாப்டர்ல you will learn. Okay, so this unit also has around 12 marks, which is high weightage. Ecology and environment, நீங்க எல்லாருமே வந்து EVSலாம் படிக்கிற மாதிரி சும்மா கதை படிக்கிற மாதிரி நீங்க படிச்சுட்டு போயிட்டு எழுதுற ஒரு டாபிக் தான். ஓகே, இங்க தான்
இந்த யூனிட்ல தான் மேம் கதையா எழுத முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ கதையா எழுத வேண்டிய இந்த யூனிட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஐ நோ இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்துருச்சுன்னா அத்தனை கதை வந்துடும். ஓகே, கேஸ் ஸ்டடி மாதிரிலாம் நீங்க ஆன்சர்ஸ் எழுதுவீங்க எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த 3 சாப்டர்ஸுமே சேர்ந்து 10 மார்க்ஸ். 10 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 10 மார்க்குக்கு நீங்க எழுதுனீங்கன்னா போதும், 20 மார்க்குக்கு நீங்க எழுத வேண்டாம். ஓகே, ஸோ டு த பாயிண்டா எழுதி நல்லா மார்க் வாங்கிக்கோங்க பசங்களா. பிகாஸ் த கான்செப்ட் ஹியர் இஸ் வெரி 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 சிம்பிள். ஓகே, ஸோ லைக் ஐ செட், என்ன ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாமை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னா தெரியும். Okay, so now what I will do is few slides I will talk to you about Xylem. Okay, like I said, na first day sonna madri mega admission day varapodhu June 6th anike. This is for all the repeaters only. So needs repeaters 12th mudichu oru varsha eduthu NEET exam ku prepare பண்றவங்களுக்கு we have our 1 year course. Okay, so scholarship options irukku, ana என்னவா இருந்தாலும் okay, so இருக்கறதுலயே பெஸ்டான சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு, Xylemல பெஸ்டான சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு we have an admission day, mega admission day. அன்னைக்கு ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன். யூசுவலி என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க எல்லாமே கால் பண்ணி admission வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பட் at this day, on this day, you can go directly to the center. Okay, 6th அன்னைக்கு நீங்க directly சென்டர் போயிட்டு தாராளமா என்ன பண்ணலாம், அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, 8129000700. Okay, yes. Then again I'm going to introduce you to all the courses that we have. Very very important course for all the students who have completed their 10th. Okay, 11th க்கு போறீங்க, நீட் ஜெயிலாம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதாவது ஸ்கூலோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கூல் கிளாஸஸ் முடிச்சு ஈவினிங் பேட்சஸா தான் இருக்கும். Okay, so weekdaysல you have offline tuition classes in the evening. Okay, so Thala Pro is for all the students of 11th class. Okay, 11th ல படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து we have our Thala Pro. Okay, இதுக்கும் அட்மிஷன் ஓப்பனா இருக்கு. கூடிய சீக்கிரம் அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடும். பிகாஸ் ஒவ்வொரு சென்டர்லயுமே ரிப்பீட்டர்ஸ் இருக்கனால இது ஈவினிங் கிளாஸ்னாலயோ லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்கு. ஓகே, பிகாஸ் we have 12th also. இப்போ Thala Pro இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, தளபதி ப்ரோவும் இருக்கு. ஓகே, எஸ், திஸ் இஸ் தளபதி ஆன்லைன். ஸோ Thala Pro இருக்கிற மாதிரியே தளபதி ப்ரோ இருக்கு. எஸ், ஸோ இந்த தளபதி ப்ரோவும் இருக்கனால 2 பேட்ச் 3 பேட்ச் அப்படிதான் எங்களால வைக்க முடியும். அதுக்கு தான் இடம் அங்க இருக்கு. ரிப்பீட்டர்ஸ்லாம் எத்தனை வேணா வைக்கலாம். பிகாஸ் ஆல்டர்னேட் டேஸ் ஹைபிரிட் மாடல்ல இருக்கு. ஸோ நிறைய பேட்சஸ் வந்து ரிப்பீட்டர்ஸ்ல வைக்கலாம். பட் திஸ் ஒன் Thala Pro தளபதி ப்ரோ வந்து இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் தான் டெய்லியும் யூஸ் பண்ணும். ஓகே, அதனால லிமிட்டடா தான் சீட்ஸ் இருக்கு. அது ஃபில் ஆகுற வரைக்கும் தான் இருக்கும். இன்கேஸ் யூ ஆர் ஃபீலிங் தட் ஓகே ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம் ஈவினிங் வரைக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 hours, ஓகே 3.5 hours வந்து கிளாஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா அப்படியே ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு we have a Thala Pro and தளபதி ப்ரோ. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான், நீங்க கால் பண்ணி பேசலாம். ஓகே, and then if you are not in Coimbatore, Trichy or Tirunelveli, but you want to prepare after school. ஓகே, ஸோ 12th முடிச்சு 12th கிளாஸ் ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் இருக்கு, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்க செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா தளபதி ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. ஓகே, அண்ட் அதுல we are also having our introductory offer going on. Okay, so again this is there. We will close the admission soon because 12th standardல so first chapter முடிஞ்சிருக்கு. இதுக்கு அப்புறம் நாங்க வெயிட் பண்ணோம்னா அது ரொம்ப உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். So introductory offer is going on. You can join the Thalapathy online also. So Thala Pro offline 11th க்கு, Thalapathy Pro offline 12th க்கு, Thalapathy online is for all the online students of class 12th. Okay, so yes, Thala Pro Thalapathy Proக்கு mostly இப்படிதான் கிளாஸஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா வாரத்துல 4 நாள் தான் கிளாஸ் இருக்கும். டெய்லி உங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகே, அண்ட் வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதுவுமே கொடுக்க கூடாது. உங்க ஸ்கூல் விஷயங்களும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சொன்னதுனால மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நல்லா வெனஸ்டேவும் சண்டேவும் உங்களுக்கு லீவாக தான் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ரெக்கார்ட் ரைட்டிங், ஃபினிஷிங் ஆல் யுவர் ஸ்கூல் எவ்ரி திங். ஓகே, அண்ட் தென் சண்டே என்ன இருக்கும், உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். சென்டர் வந்து நீங்கள் எழுதலாம் OMR ஷீட்டில். ஓகே, இஃப் இட் இஸ் JEE நீங்கள் JEE எக்ஸாம் எழுதலாம்.
So model test paper every week you will have. So this is Thalapathy Pro kind of schedule. இதே மாதிரி தான் similarly we will have Thala Pro also. Okay? Yes. Now repeatersக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து மாரா பேட்ச். நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில ஆக்சஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே அந்த இடத்துக்கு வந்து படிக்க முடியும், ஒரு வருஷம் வந்து இங்க கூட இருக்க முடியும் அப்படின்னா தாராளமா யூ கேன் ஜாயின் தி ஆஃப்லைன் சென்டர்ஸ் மாரா பேட்ச். அப்படி முடியல, நாங்க வேற இடத்துல இருக்கோம், ஓகே we are in Singapore, we are outside India, எங்களால வந்து படிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு we have our வெற்றி batch also which is already started. ஓகே, நேத்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் நான் தான் எடுத்தேன். நாளைக்கு இருக்கு I'm taking biological classification. So லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டு கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும், எல்லாமே ஆன்லைன்லயும் இருக்கும். So we have our வெற்றி batch also. Okay, and yes, அதே மாதிரி we have our மாரா batch. நான் சொன்னேன்ல this is offline class, right? So மாரா batch admissions போய்கிட்டு இருக்கு. சேம் நம்பர், நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து சேம் தான், 8129000700. ஓகே, சேம் நம்பர் கால் பண்ணுங்க, தாராளமா அட்மிஷன்ஸ் எடுங்க. ஓகே, so we have n number of courses. So I know நீங்க மறந்துருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், ஞாபகம் இருக்காது, அதனால எல்லாத்தையும் ஒரே ஸ்லைட்ல போட்டிருக்கேன். மாரா நீட் is for repeaters offline, வெற்றி நீட் is for repeaters online. Okay, Thala Pro 11th offline, Thalapathy Pro 12th offline, Thalapathy is 12th online. Okay, these are all 1 year courses. All of these are 1 year courses. Okay, அது ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, ஆன்லைனா இருந்தாலும் சரி, 1 year courses தான். ஆஃப்லைன் வந்து 3 சென்டர்ஸ்ல இருக்கு, திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர். ஸோ என்ன என்கொயரியா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, யாருக்கு வேணும்னாலும், உங்களுக்கா இருந்தாலும் தாராளமா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நம்பர் இஸ் 8129000700. லைக் ஐ செட், என்ன எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் யூ ஹாவ் டு லேர்ன் வாட் டு லேர்ன், வாட் நாட் டு லேர்ன். ஓகே, அதுக்கு அவ்வளோ செல்ஃப் டிசிப்ளின் இருந்து அவ்வளோ வந்து டிட்டர்மின்டா படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டூ ஆல் யுவர் செல்ஃப் ஸ்டடி, டோன்ட் வரி. பட் இஃப் யூ ஃபீல் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் இருந்துச்சுன்னா, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூ ஹவ் போத் தி ஆப்ஷன்ஸ், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஓகே, ஆன்லைன் பசங்க வீட்லயே உட்காந்து படிக்கலாம், அங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தேவைப்படும். மற்றபடி நான் சூப்பரா படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்லைன் கரெக்டா இருக்கும். ஆஃப்லைன் தான் வந்து மேம் எனக்கு ஒரு புஷ்லாம் பத்தாது, ஓகே நீங்க போட்டு படிங்கன்னு சொன்னாதான் என்னால முடியும். ஸோ அவ்வளோ எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியாது, நான் ரெடியா இருக்கேன், ஆஃப்லைன் வந்து படிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் ஆப்ஷன். ஓகே, ஸோ வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ பீப்புள், we are okay with it. Okay, so decide பண்ணிக்கோங்க. Like I said, these are all important things in your life. So parents கிட்ட பேசுங்க, உங்க friends கிட்ட பேசுங்க, decision எடுத்துக்கோங்க, and you can call this number. Okay, so see you all with the next session. Take care and bye bye.